இந்த ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். FeOH3 நோட்டீஸ் பண்ணுங்கள், இட் இஸ் இன் சாலிட் ஃபார்ம். ஓகே, சாலிட் ஃபார்மில் இருந்தால் நம்ம ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட்லலாம் எழுத மாட்டோம்ல, அதுக்காக தான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? if they are pure solid or pure liquid usually நம்ம வந்து equilibrium constantல எழுத மாட்டோம். இப்போ நான் இதுக்கு KC எழுதுறேன் பாருங்க. எப்படி எழுதுவேன் அப்படின்னா ப்ராடக்ட் என்னது Fe3+ இருக்குது, இன்னொரு ப்ராடக்ட் என்னது OH- இருக்குது. எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். அவ்வளோதான் எழுதுவேன். இதை எழுத மாட்டேன். ஏன்னா பியூர் சாலிட் அண்ட் லிக்விட் வந்து நேச்சுரலாகவே என்னது தான், அதுக்குள்ளது வந்து நம்ம நேச்சுரலாகவே என்னென்னு எடுப்போம், 1 அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். நேச்சுரலி கான்சன்ட்ரேஷன் வந்து 1 அப்படின்னு தான் எடுப்போம். ஃபிக்ஸட், இது வந்து ஒரு தியரிட்டிக்கலி ஃபிக்ஸட். ஓகேவா? ஸோ இப்போ இது கேசி தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- இந்த பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ்டு பை 0.5. இப்போ இதை டிக்ரீஸ் பண்ணுறோம் 0.5. அப்போ K வேல்யூ ஈக்குவலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3+ will be. ஸோ ஈக்குவலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3+ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது பார்ப்போமா? ஸோ கேசி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது வந்து கேசி வந்து ஃபஸ்ட்டு கேஸ். இப்போ வந்து நான் வந்து கான்சன்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணுறேன், அந்த கேஸை பார்ப்போமா? கேசி இஸ் ஈக்குவல் டு Fe3+, அதுக்கப்புறமா 1/4 ஆஃப் OH- அப்படி தான். ஏன்னா கான்சன்ட்ரேஷனை நான் டிக்ரீஸ் பண்ணுறேன், 1/4 அமௌண்ட் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் வெளியில் எடுத்தேன்னா என்ன ஆகும்? Fe3+. ஸோ 1/4 × 4 × 4ன்னு போட்டுட்டு OH-3ன்னு எடுத்துக்கலாமா? 4 4s are 16, 16 4s are 64. ஸோ 1/64 × OH-3 × Fe3+. இப்போ வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து கேசி வந்து மாறிடும், அப்படி தானே? இப்போ வந்து OH கான்சன்ட்ரேஷனை நான் வந்து கம்மி பண்ணுறேன்னா கேசியும் மாறும். அப்போ எனக்கு இந்த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட், அதாவது இந்த கேசி வந்து மாறக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் Fe3+ஐயும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. எத்தனை டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணலாம்? 64 டைம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ என்ன ஆயிரும்? 64 டிவைடட் பை கீழே 64 ஆகி ரெண்டும் கேன்சல் ஆகி கேசி வந்து ஃபிக்ஸடாக மாறாமல் ஆயிரும்ல. அதாவது OH- கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுறதுனால நம்ம 1/64 கொடுத்துருக்கோம். எவ்வளோ டைம் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நான் Fe3+ கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன். அந்த 64 டைம்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன் Fe3+ கான்சன்ட்ரேஷன். அப்போ அதுவும் இதுவும் டேலி ஆயிரும். ஸோ என்ன ஆயிரும்? கேசி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எனக்கு கேசி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்ல. ஸோ ஒரு ரியாக்ஷனில் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், அப்படிதானா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லலாம்? இன்க்ரீஸ் இந்த Fe3+ கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ்டு பை 64 டைம்ஸ்ன்னு சொல்லலாமா? அப்போ தான் இந்த OH- கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆனதை டேலி பண்ண முடியும். அதனால தான் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா?